நலபாகம். உணவு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம ஒரு ஜான் வயிற்றுக்குத்தான் அப்படின்னு சொல்கிறாங்கள, அதுக்காக தான் இவ்வளோ பாடுபடுறோம். அதை நம்ம டேஸ்டியாக செஞ்சு நம்ம கைகளில் சாப்பிட்றது அது ஒரு தனி கலை. அந்த வகையில் நான் வடநாட்டுக்காரங்களோட சேர்ந்துருந்தப்போ கற்றுக்கிட்ட 1-2 ரெசிபிகளை இதில் போடலான் இருக்கிறேன். பாருங்கள். முதல்ல இது வெண்டைக்காய், அந்த கிட்னி மாங்கறி கிடைக்குதில்ல, அது அப்படி போட்டு ஒரு சின்ன கிரேவி மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா, இதெல்லாம் தேவையானது எடுத்துக்கிட்டு எண்ணெயை சூடாக்கி அதில் போடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரை பேனில் வெண்டைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை அந்த வானிலையில் போட்டு ஃப்ரை பண்ணிங்க. ஏன்னா அந்த கொழுப்பு அந்த இதெல்லாம் நொழு ஆகிடும் குழம்பு. அந்த வெண்டைக்காயை அந்த நொழப்பு போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்ருங்க. அந்த எண்ணெயை கூட இதில் தூக்கி போட்டு நாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது. அடுத்தாப்பில் தேவையான அளவு வெங்காயத்தை எடுத்துக்க வேண்டியது. ஒரு 3-4 வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயங்கள். நான் பல்லாரி வெங்காயம் தான் சொல்கிறேன், சின்னது இல்லை நம்ம இங்கே. அப்போ அந்த பல்லாரி வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணுறோம். அப்புறம் தக்காளி, கத்திரிக்காய் வெட்டி வெளியில் வைக்காதீங்க, தண்ணியில் போட்டு வச்சிடணும் வெட்டினது பிறகு. அது மாதிரி தக்காளியும் போட்டு கத்திரிக்காயும் போட்டு அப்படியே கொஞ்சம் வேக விடணும். அதுக்கு பிறகு நம்ம வாங்கி வச்சுருக்கிற இந்த கிட்னி மாங்கறி இருக்குங்களா, அதை தூக்கி அதில் போட்டு அதோடு சேர்த்து 1 ஸ்பூனு ஜீரகம், ஒரு ஸ்பூனு மல்லி, 1 ஸ்பூனு கறி மசாலா, குருமிளகு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், அவ்வளோதான். அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியது. தேவையான அளவு அதில் கொஞ்சம் புளியை நீங்கள் ஊற்றிக்கிங்க. வெண்டைக்காயெல்லாம் போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளி கரைசனையை ஊற்றி அப்படியே நல்லா வேகட்டும். மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி அந்த மல்லித்தலையை எடுத்து அது தலையில் தூக்கி தட்டிடுங்க. கத்திரிக்காய் சின்ன சின்ன துண்டாண்ட நறுக்கி வச்சோம்ல, அந்த கத்திரிக்காய் எடுத்து அதில் தூக்கி போடுங்க. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி, கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து அந்த குழம்பானது நல்லா ஃப்ரை ஆகி அந்த மசாலாலாம் எல்லாம் கலந்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும். நமக்கே தெரியும். அந்த பதத்துக்கு வந்தது பிறகு அப்படியே எடுத்து என்ன பண்ணுறோம், நாம் வெண்டைக்காய் இருக்குல்ல, லாஸ்ட்டாக அது. ஏன்னா ஏற்கனவே நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா? அந்த வெண்டைக்காய் எடுத்து லாஸ்ட்டாக தட்டுறோம். சட்டியில் தட்டிட்டு மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் லாஸ்ட்டாக மேலே தூவி விட வேண்டியது. தூவிட்டால் சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி. இது வெறும் சாதத்துக்கும் நல்லா சுட சுட சாதம் வடித்து அந்த சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொட்டி, நான் இங்கே மெயினாக அதிகமாக ரொட்டி தான் சாப்பிட்றது. ரொட்டிக்கு இதை நான் சூப்பராக வச்சுக்கிட்டுருவேன். ஒரு 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னாக்கா அப்பப்போ எடுத்து சூடு பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கலாம். அழகாக வெளியில் 1 ரியாலுக்கு ரொட்டி கிடைக்கிது, 2 ரியாலுக்கு சூப்பரான ரொட்டி. அதை வாங்கி வச்சிட்டிங்கனாக்கா அது ரெண்டு டைம் நல்லா சாப்பிட்லாம். ரொட்டியை வச்சுக்கிட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கிது. அதெல்லாம் ரெடி பண்ணது பிறகு பாருங்கள், சாலன் ரெடி. இந்த சாலனை நான் 2 நாளைக்கு வச்சுக்கிட்டுருவேன். இது நம்ம மேக்ஸிமம் நாம் சொந்த சமையல் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் எவ்வளோ பழைய எண்ணெயை போடுறாங்கன்னு தெரியல, எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல.
மசாலாக்கள்லாம் எப்படிப்பட்ட மசாலாக்கள் அதெல்லாம் நம்ம கலப்படம் செஞ்சதா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் நாம் நம்ம கைப்பட செய்கிறது இருக்குது, அது வந்து நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம், ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ரெண்டாவது, மேக்சிமம் நீங்கள் வந்து பசிச்ச உடனே சாப்பிடுங்க. எந்த சாப்பாடாக இருந்தாலும் ஓரளவாவது பசிக்கணும். பசிக்கலையா, ஒரு வாழைப்பழத்தையோ ஒரு ஆரஞ்சு பழத்தையோ சாப்பிட்டு விட்டு நான்லாம் படுத்துருவேன். பசித்து சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சீக்கு அண்டாது உங்கள் உடம்புக்கு. அதுதான் அஜீரண கோளாறுகள் வந்தால் தான் நமக்கு பல அது வந்து மேலே மேலே பல சிக்கல்களை உண்டு பண்ணும். அதனால் அதான் வயிறை 3 பாகமாக பிரிச்சுக்கணும். 1 காற்று, 1 உணவு, 1 தண்ணீர். இந்த 3 நம்ம ஃபாலோ பண்ணோன்னாக்க நோய் நொடி இல்லாமல் வாழலாம். இது கூட நான் ஃபாலோ பண்ணுறது, நான் சொல்லி தெரியறதில்ல, இது நபிகள் நாயகம் சொன்னது. நபிகள் நாயகம் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்குது, அதையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்.